ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் ராம்நாத் கோவிந்த். அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தால் நம்மளோட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் வந்து இப்போ ஒரு அறிக்கை வந்து நம்மளோட திரௌபதி முர்மு இப்போ தற்போதைய குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இந்த 1951 1967 காலகட்டங்களில் அனைத்து அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடந்தது. இப்போ இந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் நடக்குது பார்த்திங்களா, மக்களவைத் தேர்தல், மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தல், இதெல்லாம் வந்து தனித்தனியாக வேறு இடத்துல வேறு நேரங்கள் நடக்குது. அப்படி நடக்கிறதுனால நிறையா செலவினங்கள் ஆகுது. ஸோ அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா மக்களவை பேரவைகளுக்கான தேர்தலை முதல் சுற்றிலும் அதைத் தொடர்ந்து 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல் 2ஆம் சுற்றிலும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் நடந்து தொங்கு மக்களவை, அதாவது பெரும்பான்மை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி இருந்தாலோ அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றாலோ மீதமுள்ள பதவி காலத்துக்கு புதிய தேர்தலை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா ஒரே வாக்காளர் பட்டியல் வாக்காளர் அட்டையாலேயே உருவாக்க வேண்டும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து எலெக்ஷன் நடக்குது. அப்போது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே நேரத்தில் வந்து இந்த வாக்காளர் பட்டியலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அமெரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன், பெல்ஜியம், ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய 7 நாடுகளில் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டமானது இருக்குங்க.